மனைவி இல்லன்னு சொல்லல. ஓ, நீ என்னைய மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுக்கு நீ ஒத்துக்கிட்டல, அதுக்கு வந்து போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, நான் கிளம்புறேன் காயத்ரி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு வரணும், எதுலயாவது அடிச்சு செத்துறணும், கார் அப்படியே கவர்ந்துடணும். கூடாது, வரக்கூடாது. மந்திரவாதி ரேஞ்சுக்கு பேசுற. இதுங்களை அழிக்கிறதுக்கு மந்திரவாதி அவதாரம் இல்லடா, எந்த அவதாரம் வேணா எடுப்பேன். ஐசு, உங்க அம்மாவை கிட்ட இருந்து பாக்க பேய் மாதிரி இருந்துச்சுல. பேய் மாதிரி இருக்கா என் அம்மாவை? ஏய், நான் சொல்றேன், இப்பவே நான் அம்மா கிட்ட சொல்றேன். ஏய், அம்மா கிட்ட சொல்லாதீ. ஏய், சோத்துல விசேஷம். இப்போ அது உண்மையை ஒத்துக்கறியா? இல்ல சிவா, நான் போய் சொல்றேன். வாயை மூடு. அதான் போய் சொல்லிட்டு இருந்தேனா பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். என்ன பிரபு, என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்களோட சேர்ந்து பணத்துக்காக நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு மேடம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல என் மனைவி குழந்தை இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நான் செஞ்ச பாவம் தான் மேடம். என்னால என் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ முடியல மேடம். என்னால இந்த டாக்டர் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியும். அதனாலதான் மேடம் டாக்டர் சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை நீங்களும் பணத்துக்காக இந்த மாதிரி பாவத்தை பண்ணாதீங்க மேடம். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன்னாலதான் மாரிமுத்து உயிர் போச்சு, உன்னாலதான் அந்த சின்ன பொண்ணோட கால் போச்சுன்னு உங்க அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷனை வாங்கி கொடு. நடந்த எல்லா குற்றத்துக்கும் பொறுப்பேத்துக்கிட்டு. என்கிட்ட சொன்னா எனக்கு நான் சீட் பெல்ட் போட்டுக்க மாட்டேனா? சீட் பெல்ட் போடுற சாக்குல ராஜ்யம் மேல உரச. இந்த ஆம்பளைங்களோட மென்டாலிட்டியே இப்படிதான். ஹெல்ப் பண்ற சாக்குல இப்படி ஏதாச்சும் பண்ணுவாங்க. இதே ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணா பெருமையா பேசுவாங்க. இந்த பையன் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா இப்படி கேவலப்படுத்தி அசிங்கமா பேசுவாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி போலாமா? இவ்ளோ நாம திட்டுறோம், இவனுக்கு கொஞ்சமாச்சும் கோவம் வருதான்னு பாரு. ஹலோ, கார் ஓட்டுறியா இல்ல கட்ட வண்டி ஓட்டுறியா? இல்ல பைரவி, அம்மா தான் வண்டியை மெதுவா பார்த்து ஓட்டிட்டு போடான்னு சொன்னா. ரோட்ல பள்ளமேடெல்லாம் இருக்கும். என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போக முடியாது. ஆ. ஸ்ட்ரெயிட்டா அவளோட வளகாப்புக்கு தான் போக முடியும்.